பார்த்தியா? அடுத்த டெஸ்ட்ல உன்ன விட நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன். பார்க்கலாம். எஸ் அபி. இந்த வாரத்தோட 4th ரிப்போர்ட் இம்ப்ரெசிவ். போகிற வேகத்தை பார்த்தா டெட்லைனுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் முடிச்சிருவோம் போலே. படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஓகே தான்ப்பா. ஆனால் அதே சமயம் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. டே அபி, என்னடா இந்த டைம் கோலாஸ்டிக் எதுவும் பண்ணலையா? இல்லடா, எனக்கு நெறைய ப்ராஜெக்ட் வேலை இருக்கு. ப்ராஜெக்ட் வேலை முக்கியம் தான்டா. ஆனா அந்த ஈவெண்ட் எப்போ தானே வருது? இல்லடா. என்னடா எக்ஸாம் ஈஸியா தானே இருந்துச்சு. ஃபுல் மார்க் வாங்கல? இதுக்கு என்னடா, நல்ல மார்க் தானே. டேய் சாப்பிட்றா. டேய் இல்லடா, எனக்கு வேணாம்டா. சார், நான் நிறைய எழுதியிருக்கேன், நீங்கள் மார்க்கே தரல. என்னென்ன எழுதியிருக்கப்பா, ஆனால் நான் கேட்டது எதுவுமே எழுதலையே. என்னடா இது, நான் டே அண்ட் நைட் படித்து எனக்கு ஃபுல் மார்க் வரல. நீ டெய்லி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க, உனக்கு மட்டும் விட்றா ஃபுல் மார்க் வந்தது. அபிமன்யுவோட கதை தெரியுமே உனக்கு? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சக்கர வியூகத்துக்குள்ளே போக கற்றுக்கிட்ட அவனுக்கு அதை விட்டு வெளியே வர யாரும் சொல்லித்தரல. ஒவ்வொரு சக்கரமாக கடந்து தைரியத்தோடு போய்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிறதுக்காக உள்ளே போனவன் பிழைக்கிறதுக்காக போராட ஆரம்பித்தான். ஒவ்வொரு தடவை நீ விட்டு கொடுக்காம போராடுறதை பார்க்குறப்பவும் எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான். ஆனால் நீ அவன் இல்லை. நீ தோற்று போய் உள்ளேயே மாட்டிக்கிறதும் அதை விட்டு ஒரு வீரனாக வெளியே வரதும் உன் கையில் தான் இருக்குது. டே கிரிஷ்,